சார் மத்தெல்லாம் விடுங்க. அவனுக்கு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம். அவனுக்கு இது லைஃப் சார். என்ன சென்டிமெண்டா பேசுறீங்களா? இந்த சென்டிமெண்ட் எல்லாம் படத்துல வச்சுக்கங்க, சொந்த லைஃப்ல வேண்டாம், சரியா வராது. துர்கா அழாத, ஏதாவது பேசு. கௌரி அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒன்னும் கவலைப்படாது துர்கா, இனிமே நமக்கு நல்ல காலம்தான். நான் அங்க வரும்போது மாசாணி அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்தேன் தெரியுமா? இப்ப யோசிச்சா ஆத்தா எல்லாத்தையுமே நல்லதுக்கு தான் பண்ணிருக்கு. சித்தப்பா உன் மேல கோவப்பட்டது, சண்டை போட்டது, நீ டைவர்ஸ் கேட்டது, அப்புறம் பிரிவு விழாவை கோவில்ல ஏற்பாடு பண்ணது, இப்படி எல்லாமே நல்லதுக்கு தான் போல. கல்யாணத்திலே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சித்தப்பா இப்போ உன்னை மனைவியாவே ஏத்துக்கிட்டாருன்னா அதுக்கு காரணம் நீ பட்ட இந்த கஷ்டம் எல்லாம் தான். சித்தப்பாவோட மனசை மாத்துறதுக்காக தான் ஆத்தா இந்த விளையாட்டெல்லாம் விளையாடி இருக்கா. மாசாணி அம்மாவை கும்பிட்டவங்கள, அவளை வேண்டினவங்கள யாரையும் அவ கைவிட்டதே கிடையாது. அது எனக்கும் தெரியும், மத்தவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் கூட உன் விஷயத்துல நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நீ வேற ஆத்தாவுக்கு காப்பு கயிறு கட்டிட்டேன்னு சொன்னியா, அதனால எனக்கு பயம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா இப்பதான் துர்கா நிம்மதியா இருக்கு. அப்புறம் சத்யாமாவை பார்த்தா கூட எனக்கு நம்ம மாசாணி அம்மாவே அவதாரம் எடுத்து வந்த மாதிரி இருக்கு. அவங்க இல்லைன்னா இவ்ளோ நல்லதும் நடந்திருக்காது. ஆமா கௌரி, நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேனா சத்யாக்கு என் மேல வச்சிருக்கிற அன்புதான் காரணம். சத்யாக்காவுக்கு நம்ம காலத்துக்கும் நன்றியோட இருக்கணும். துர்கா, நமக்குள்ள எதுக்கு இந்த நன்றியெல்லாம் சொல்லிக்கணும்? ஏன்னா நான் உன்னை கூட பிறந்த தங்கச்சியா தான் பாக்குறேன். கெட்டது நினைக்கிறவங்களுக்கும் நல்லது நினைக்கணுங்கிற பாரு. அதான் எனக்கு உன்கிட்ட பிடிச்ச குணமே. உன்னை போல ஒருத்தி தங்கச்சியா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். உனக்கு துணையா நான் இல்லாம வேற யார் இருப்பா சொல்லு? கௌரி பாப்பா, உன் சித்தப்பாக்கும் சித்திக்கும் குழந்தை பிறந்து 3 பேரும் ஊருக்கு வரணும்னு சொல்லுவியே. ஆமாம்மா, இன்னும் 10 மாசத்துல 2 பேருமே ஒரு குழந்தையோட ஊருக்கு வருவாங்க. அப்படியா? கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு சத்யாமா. துர்காவுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் கூடிய சீக்கிரமா குழந்தை பிறக்கணும்னு மாசாணி அம்மா கிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் வச்சிருக்கேன். துர்கா மட்டும் இல்ல, நீங்களும் குழந்தைய தூக்கிட்டு இங்க வரணும், சரியாம்மா? கண்டிப்பா வரும் கௌரி பாப்பா. துர்கா, சித்தப்பா பக்கத்துல இருக்காங்களா? அவர்கிட்டயும் நான் 2 வார்த்தை பேசிக்கிறேனே. அவரு ரூம்ல இருக்காரு. அப்புறமா போகும்போது நான் அவரை பேச சொல்றேன். சரி துர்கா, அப்ப நான் வச்சிடட்டுமா? சத்யாமா, வச்சிடுறேன். சரி கௌரி பாப்பா. கௌரி சொன்ன மாதிரி உங்களுக்கும் குழந்தை பிறக்கணும்க்கா. எல்லாம் நடக்கும். சரி, நீ முதல்ல உன் புருஷனை போய் பாரு. அசோக்குக்கு டீ ஏதாவது வேணுமான்னு கேட்டு போட்டு கொடுப்போம். போ போ.